டிஎம்கேவோட பி டீமா வந்து டிவிக்கேன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் ஸ்கூல் பசங்க அரசியல், சோசியல் மீடியா அரசியல்ங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதாவது அவருடைய பேச்சு என்பது ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு பேச்சாக இருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு ஒரு மாநில தலைவர் வந்து சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நாட்டு மக்களை பற்றி அவர் கவனம் செலுத்துறதே இல்லைங்க. ஆபத்து நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி போயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் பத்தி யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும். அதனால நான் உங்களுக்கு தளபதியை பிடிக்குமா? எல்லா அதுதான் நடிகர் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நீங்க வெற்றி கழகத்துல இல்ல. நேரடியா மோடி அவர்களை பார்த்து இந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியா தமிழ் மொழியை கொண்டு வருவதற்கு நம்ம பிஜேபி அரசு முயற்சி எடுக்கணும்னு பேச வேண்டியதானங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இவர் இடுப்ப கிள்னாரு, தண்ணி அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சினிமால இருந்து வர்றாரு, கோமாளித்தனமா பேசும்போது அவர் நடிகர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இணையறாங்களா? ஒரு மாற்றம் நிகழணும். நல்லவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வந்தா மட்டும்தான் கெட்டவர்கள் வீழ்ந்து போவார்கள். நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டோம் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்பாங்க, நாட்டை நாசமாக்குவாங்க.